Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது இங்கிலீஷ் prelims paper. சரி, இந்த பேப்பர் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எப்பவுமே காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் கிராமர் இருக்கும்ல. ஸோ இதில் வந்து நம்ம காம்ப்ரிஹென்ஷன் எப்பவுமே வந்து அடுத்து தான் சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா கிராமரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சப்போஸ் க்ளோஸ் ஆர் பேராஜம்பிள் இருக்கும் பொழுது அதை வந்து கிராமர் முடிச்ச பிறகு தான் அடுத்த 10 மினிட்ஸில் உங்களை சால்வ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அதே போல தான் நம்ம இங்கேயும் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு எங்கே வந்து காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம எப்பவுமே தேடி பார்த்து வச்சுப்போம். ஓகே, ஸோ ரேண்டமாக செக் பண்ணும் பொழுது ஓகே, ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து பேராஜம்பிள்டும் இருக்குது. ஓகே, ஸோ 16th கொஷின்லேருந்து ஒரு 5 கொஷின்ஸ் மினிமமாக இருக்குமா, 20 வரையும் நம்மளுக்கு பேராஜம்பிள் இருக்கு. நெக்ஸ்ட் 21லேருந்து காம்ப்ரிஹென்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. மினிமம் 5 கொஷின்ஸ் இருக்கும்ல. ஓகே, அப்போ 10 கொஷின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிராமர் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகே, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு வந்து எரர் ஸ்பாட்டிங் கொடுத்துருக்காங்க. He was of the belief that the evening news are worth watching. ஓகே, ஸோ இங்கே சொல்லும் பொழுது he was அப்படின்னு பேசியிருக்காங்க. of the belief that the evening நியூஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ நியூஸ் நம்ம சொல்லும் பொழுது அது பக்கத்துல நம்ம ப்ளூரல் யூஸ் பண்ண மாட்டோம். அது சம்டைம்ஸ் வந்து சிங்குலர் மாதிரி தான் தெரியும். சாரி, நியூஸ்னும் பொழுது நம்ம நியூ அப்படின்னு சொல்ல மாட்டோம். எஸ்ன்றது வந்து ஆட் ஆகி தான் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா எக்கனாமிக் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். லைக் ஒரு சப்ஜெக்டை பத்தி நம்ம பேசும்பொழுது எக்கனாமிக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். வேர் இட் மீன்ஸ் ஒன் சப்ஜெக்ட். ஸோ மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ் அப்படின்னு நம்ம மீசல்ஸ், மம்ஸ் அந்த மாதிரி நம்ம பேசும்பொழுது கூட வி டோன்ட் டேக் தட் எஸ். பட் அது வந்து ஒரு விஷயத்தை தான், ஒரு சிங்குலர் இதுவாக தான் மீனிங்ல இருக்கும். சரி, ஸோ இங்க வந்து நியூஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க இருக்க வேர்ப் வந்து என்னவா இருக்கு, ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன வரணும், இஸ் அப்படின்ற வேர்ப் தான் நம்மளுக்கு இங்க வரும். ஸோ he was of the belief that the evening news is worth watching. ஓகே, ஸோ நம்மளுக்கு எங்க எரர் இருக்கு, fourth part of the sentence. Okay, next one. The cascading effect of economic slowdown has brought a much unnerving gloom to the real estate industry last year, but the industry is looking up this year. Okay, so இங்க பார்க்கும் பொழுது cascading effect, okay, the falling effect ன்னு சொல்லலாம் of economic slowdown has கொடுத்திருக்காங்க, V3 இருக்கு. ஸோ ஹேஸ் எப்படி வந்தது, இங்கே கேஸ்கேடிங் சிங்குலரா இருக்கிறதுனால அங்க வந்து சிங்குலரா இருக்கிறதுனால ஹேஸ் வந்திருக்கு. க்ளூம் இஸ் டல்லா இருக்கிறதுக்கு சொல்லலாம். டு த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல லாஸ்ட் இயர் பத்தி பேசுறாங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஹேஸ். ஓகே, ஸோ இங்க வந்து நம்மளுக்கு பாஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணியிருக்கணும். வேற என்ன வரணும், ஹேட் யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகேயா, ஸோ அப்போ எங்க எரர் இருக்கு, பி பார்ட்ல இருக்கு, விச் இஸ் செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். தேர்ட் ஒன். The government has the obligation to provide basic infrastructure facilities to regulating the process of urbanization in the country. Okay, so எப்பவுமே நம்ம பார்க்குற ஒரு ரூல் என்னது, டூ பக்கத்துல பேஸ் ஃபார்ம் நம்மளுக்கு வரும், சம்டைம்ஸ் நவுன் வரும். பட் இங்கே வந்து சொல்லும் பொழுது டூ பக்கத்துலேயே என்ன வந்திருக்கு, ரெகுலேட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அங்கே நம்மளுக்கு என்ன வந்திருக்கணும், டூ பக்கத்துல ரெகுலேட். ஓகே, ரெகுலேட்டிங் வராது, ரெகுலேட் தான் வரும். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு எங்க எரர் இருக்கு, தேர்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Airline management should know that the ultimate passenger unfriendliness is to have their planes crash due to the adopted of unsafe procedures. Okay, நான் சொல்லும் பொழுது டூ பக்கத்துல பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வரும்னு சொன்னேன். ஆனா சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு நவுன் வரும் அப்படின்ற மாதிரியும் நான் சொல்லியிருந்தேன். இங்கே வந்து டியூ டு த அடாப்டட் நம்ம சொல்லுவோமா, தன்ற ஆர்டிகல் வருமோ அது பக்கத்துல நம்மளுக்கு ஒரு நவுன் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு, அடாப்டட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன வரணும், adoption. Okay, this is a noun. So adoption of unsafe procedures நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ எங்க எரர் இருக்கு, D part, which is fourth part of the sentence. Fifth one.
Celebrating its 10 long years in the industry, a private entertainment channel announced a series of programs at a press conference. So 10 years long ஒரு இதை செலிப்ரேட் பண்றாங்க. அப்போ இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பிரைவேட் என்டர்டெயின்மெண்ட் சேனலை அனௌன்ஸ்டுன்னு தான் நம்ம சொல்லுவோம். அதாவது இட் ஹாஸ் டு பி இன் பாஸ்ட் ஃபார்ம். அனௌன்ஸ்ன்னு நம்ம சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? அனௌன்ஸ்ட். ஓகே. So, எங்க error இருக்கு? Third part of the sentence. Okay, so next question. The military has highly sophisticated simulators on which soldiers train. Okay. So, இங்க வந்து நம்மளுக்கு phrase நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். So, grammatically அது கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். Military has highly sophisticated simulators on which soldiers train. So, which soldiers training on அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். நெக்ஸ்ட் ஆன் விச் சோல்ஜர்ஸ் ஹாவ் ட்ரெயின்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இங்க ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. இங்க எப்படி ட்ரெயின்ஸ்லாம் வரும்? வராது. ஹாவ் த சோல்ஜர்ஸ் டூ ட்ரெயின். ஸோ இங்க இன்னொன்னு பாருங்க, விச் த சோல்ஜர்ஸ் ஹாவ் பீன் ட்ரெயின்டு. ஸோ ஹாவ் பீன் ட்ரெயின்டுன்றத நம்ம ஒரு பாசிவ் வாய்ஸ்ல சொல்லலாம். ஓகே, இங்க வந்து சொல்லும் பொழுது சப்ஜெக்ட் ஸ்டார்டிங்ல தான் இருக்கு. நம்ம ஆப்ஜெக்ட் வச்சு பேசும் பொழுது தான் நம்ம என்ன பண்ணுவோம்? பாசிவ் வாய்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவுமே நமக்கு வராது. மைட் பி இந்த லைன் வந்து கிராமட்டிக்கலா கரெக்டா இருக்கலாம், பட் இங்க வந்து அது கரெக்டா உட்காராது. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? No correction required, which is fifth option. Seventh question. Any policy of social welfare will be likely to face resistance from vested interest. Okay, so any policy of social welfare. இப்போ அந்த இடத்துல இருக்க will be likely to face அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சர்ல பேசியிருக்காங்க. ஸோ அது கரெக்டா அங்க வருதா அப்படின்னு பார்க்கலாம். கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் செக் பண்ணலாம். would be like அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி வந்தாலே நம்மளுக்கு அது பக்கத்துல V3 வரும்னு தெரியும். இது வராது. will be likely facing, கண்டிப்பா அதுவும் தப்பா இருக்கு. 2 பக்கத்துல பேஸ் ஃபார்ம் இருக்கு. ஓகே, இஸ் லைக்லி டு பி ஃபேஸ்ட்னு சொல்லலாம், ஃபேசிங் சொல்ல மாட்டோம். ஸோ இதுலயே நம்ம எடுத்துடலாம். இங்கேயும் பாத்தீங்கன்னா பி லைக்லி டு ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேற ஃபிஃப்த் நோ கரெக்ஷனும் வராது. அப்ப நம்மளுக்கு எது வருது? உங்களுக்கு வந்து கிராமர் தெரிஞ்சிருந்தாலே என்ன பண்ணுவோம், நம்ம ஆப்ஷன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு என்ன வரும்ன்றது இது உட்காருமா இல்லையான்னு தெரியாமலே we can find out the answer. So இதுதான் வந்து any policy of social welfare is likely to face. Okay, face resistance from vested interest. Eighth question. The key to a competitive economy is its investment regime. So regime na என்னது? ஒரு ஆட்சின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து மோடியோட ரெஜிம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஒரு verb வந்து இது பக்கத்துல இருக்கு. அதாவது the key to a competitive economy is, இது வந்து ஒரு phrase-ஆ இருக்கு, noun phrase-ஆ. அது வந்து is its investment regime. ஸோ அது ஓரளவு கரெக்டா தான் இருக்கு. கீழே எதுலையுமே நம்மளுக்கு verb-ஏ யூஸ் பண்ணல. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா economy in its invested regime or in its investment regime or இங்க வந்து கொடுத்திருக்கு. ஸோ மூணுமே நம்மளுக்கு கன்ஃபார்மா வராதுன்னு தெரியும். It is no correction required. Next one. The Honorable Court had taken a lenient view because the accused have not a previous conviction. So நம்ம வந்து பார்த்த ஒரு வேர்ட் இருக்கு, convictionனா என்னன்னு பார்த்தோம். ஒரு ஜட்ஜ் கொடுக்குற ஒரு தீர்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ கன்விக்ட்னா அந்த பர்சன் யாருக்கு வந்து அந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு அதை தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்க வந்து have not previous conviction கொடுத்துருக்காங்க. வேற கண்டிப்பா no correction required வராது. ஓகே, ஸோ lenient is merciful-ஆ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, had no previous conviction. ஓகே, வரலாம். had not வந்திருக்கு, previously convicted அப்படின்னு முடிச்சிருக்காங்க. அதாவது accused had not previously convicted சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் நம்மளுக்கு கண்டிப்பா வராது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல had வருது, been வருது, இதுக்கு பின்னாடி வந்து நம்மளுக்கு ed வந்திருக்கணும், அதுவுமே நம்மளுக்கு இல்லை. ஓகே, ஸோ had no previous convictionன்றது தான் கரெக்டா வரும். பிகாஸ் இங்க not வந்து previously convicted சொல்ல மாட்டோம். no previous conviction சொல்லிட்டு சொல்லலாம், which is first one. Okay. Okay, so next one. Our foreign exchange reserves have increased substantial. Okay, so have பக்கத்துல V3 இருக்கு, but substantialன்றது awkward-ஆ இருக்கு. அது வந்து அங்க வராது. இப்ப பார்க்கலாம். ரிசர்வ்ஸ் have தான் எல்லாம் கொடுத்துருக்காங்களா? ஓகே, ஸோ have been increased substantially,
have increased substantially, have substantially increasing, கண்டிப்பா வராது. have been substantial increase, okay, இதுவும் வராது. இது நம்ம ஆல்ரெடி டிசைட் பண்ணது. ஓகே, ஸோ இங்க வந்து have been increased substantially நம்மளுக்கு வராது. என்ன வரும்? have increased substantially, which is second option. Okay, சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். The recently dash Olympic Games experienced some unhealthy practices resorted to by a few athletes. So இங்க வந்து recently சொல்லியிருக்காங்க, concluded, finished, held, over, closed. So இப்போ sometimes நீங்க நார்மலா ரீட் பண்ணும்போது the recently held Olympic Games அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா வந்து இந்த இடத்துல ஃபுல்லா நீங்க ரீட் பண்ணி பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சம் அன்ஹெல்தி பிராக்டிசஸ் ரிசார்ட்டட் டு பை அ ஃபியூ அத்லெட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரீசென்ட்லி கன்க்ளூடட் ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாமா? ஃபினிஷ்டுன்ற வார்த்தை கண்டிப்பா வராது. அதாவது ஓவர் ஆர் க்ளோஸ்ட், ஃபினிஷ்ட் வராது. இது ரெண்டுத்துலயும் உங்களுக்கு ஒரு டைப் இருக்கலாம். ஹெல்டு கூட வந்து அந்த இடத்துல வராது. ஏன்னா வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சம் அன்ஹெல்தி ப்ராக்டிஸ் resorted to by a few athletes. So option 1 will be your answer. 12th question. If criminals are dash to join electoral fray, extortions is likely to increase. So இது வந்து ஒரு எலெக்ஷன் பாடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இங்க வந்து ஸோ எக்ஸ்டார்ஷன்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பெல்டுனா ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வர்றது. இங்க இஃப் கிரிமினல்ஸ் ஆர் அலவ் டு ஜாயின், ஸோ அங்கே ஒரு பாசிட்டிவ் இதுதான் வரும். என்கரேஜ்ட், டிட்டர்ட் ஆர் இன்வைட்டட் இது எதுவும் வராது. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் 3 வில் பி யோர் ஆன்சர். 13th one. Though the country has, so V3 வரும்னு தெரியும், எல்லாமே V3 தான் இருக்கு, free medical service for the poor, it is inadequate. Okay, so இப்போ வந்து நான் ஆல்ரெடி இது வெக்காப்ஸ் சொல்லியிருக்கேன். ரெண்டர் அப்படின்ற வேர்ட் என்னது? கொடு இல்லைன்னா செய். ஓகே, அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். கிவ் ஆர் மேக்ன்ற மாதிரி. ஸோ இங்க வந்து ஃப்ரீ மெடிக்கல் சர்வீஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஹாவ் ரெண்டர்டுன்னு நம்ம சொல்லலாமா? ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இதுக்கு ரெண்டர் தான் நம்மளுக்கு வரும்ன்றது நல்லாவே புரியும். ஓகே, சரி. ஸோ ஆப்ஷன் 2 will be your answer. 14th question. Germany had been a nation dash in one country of numerous states which had a common language and code. So Germany had been a nation assembled நம்ம சொல்லுவோமா? கண்டிப்பா அது வராது. ஸோ இது வந்துட்டு அசிமுலேட்டட் ஆர் எம்பெடட் இல்லை யுனைடெட் வந்து ஜெர்மனி ஹேட் பீன் அ நேஷன் யுனைடெட் இன் ஒன் கண்ட்ரி. நோ, பட் ஒரு கண்ட்ரியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், விச் இஸ் ஆப்ஷன் 5. ஓகே, சரி. ஸோ இங்க வந்து ஃபார்ம் தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ 5th question. Public announcements of dash by the government is considered as violation of code of conduct during the pre-elections period. So நம்மளுக்கு இந்த பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்ல என்ன தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க? ஃபேவர்ஸ், பாலிசிஸ், ப்ரொவிஷன்ஸ், மேனிஃபெஸ்டோஸ் ஆர் ஸோ இப்போ வந்து இது வந்து ஃப்ரீயா கொடுக்குறது சொல்லலாம். இது ஒரு சப்போர்ட். பாலிசிஸ்னா சில பிளான்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லலாம். ப்ரொவிஷன்ஸ்னா நம்ம நார்மலா சப்ளை பண்ற சில விஷயங்களை சொல்லுவோம். மேனிஃபெஸ்டோஸ்னா டிக்ளரேஷன் ஆஃப் சம் என்ன சொல்றது பிளான்ஸ் ஆர் பாலிசிஸ் கொண்டு வரதுக்கு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு என்ன சொல்லுவாங்க? பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்ல ஃப்ரீபீஸ் தான் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, which is option 1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட். சரி, அப்போ நம்ம வந்து எல்லா கிராமரும் முடிச்சாச்சு. 16 to 20 பேரா இருக்கு, பேரா ஜம்பிள் இருக்கு. 21 to 30 வந்து காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியுதுன்ற ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது பேரா ஜம்பிள். ஓகே, ஸோ இட் இஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்க முடியாது. ஸோ பட் வில் ரீட் இட். இட் இஸ் அ கான்ஷியஸ் ட்ரைனிங் ஆஃப் யங் ஃபார் த லேட்டர் அடாப்ஷன் ஆஃப் அடல்ட் ரோல்ஸ். ஸோ இது வந்து ஒரு கான்ஷியஸ் ட்ரைனிங் யங்ஸ்டர்ஸ்க்கு அடல்ட் ரோல்ஸ் அடாப்ட் ஆகும்பொழுது கண்டிப்பாக அது லேட்டராக யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இட் இஸ் அன் அட்டெம்ப்ட் டு ஷேப் த டெவலப்மெண்ட் ஆஃப் த கம்மிங் ஜென்ரேஷன் இன் அக்கார்டன்ஸ் வித் சோஷியல் ஐடியல்ஸ் ஆஃப் லைஃப். ஓகே, ஸோ ஏதோ ஒன்று இட் இஸ் அன் அட்டெம்ப்ட் டு ஷேப் த டெவலப்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் பற்றி சொல்லியிருக்கலாம். ஓகே, ஸோ அந்த ட்ரைனிங் டெவலப் பண்ணுறது என்ன பண்ணுறதுனால டெவலப் ஆகுது? எஜுகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த பேசிக் ஆக்டிவிட்டீஸ் இன் ஆல் ஹியூமன் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைட் பி திஸ் கேன் பி த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஓகே, ஏன்னா வந்து டைரக்டா ஒரு நவுன்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன் திஸ் ப்ராடஸ்ட் சென்ஸ் எஜுகேஷன் மே பி டிஃபைன்ட் அஸ் த
process whereby the social heritage of a group is passed on from one generation to another and whereby the child learns the roles of social behavior. ஸோ இதில் வந்து ஒரு டீட்டெயில்டு ப்ராடஸ்ட் சென்ஸில் எஜுகேஷன் பற்றி ஃபுல்லாக அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க, அதோட ப்ராசஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சோஷியல் ஹெரிட்டேஜ் அப்படின்ட்டு ஈல சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அ சினமஸ் வித் சோஷியலிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ எல்லாமே இட் இன் ப்ராடஸ்ட் சென்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ எது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக வர முடியும்? கண்டிப்பாக நம்ம சி தான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா வர முடியும்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ வந்து எஜுகேஷன் பத்தி இங்க சொல்லியாச்சு, பேசிக் ஆக்டிவிட்டிஸ் இன் ஆல் ஹியூமன் சொசைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இமீடியட்டா இன் இட்ஸ் ப்ராடஸ்ட் சென்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணோம்னு கொடுத்துருக்காங்க. பட் இங்க இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சோஷியல் ஹெரிட்டேஜ். அதாவது எஜுகேஷனை பத்தி சொல்லிட்டு இது வந்து இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சோஷியல் ஹெரிட்டேஜ்னு சொன்ன பிறகு இங்க ஏன்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ரூல்ஸ் ஆஃப் ஐம் சாரி சோஷியல் பிஹேவியர் பத்தியெல்லாம் இங்க உள்ள போட்டிருக்காங்க. ஓகேயா, இங்க வந்து ப்ராசஸ் வேர்பை த சோஷியல் ஹெரிட்டேஜ் ஆஃப் அ குரூப் பத்தி கொடுக்கும் பொழுது இங்க டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சோஷியல் ஹெரிட்டேஜ், அதுக்கப்புறம் ப்ராடர் சென்ஸ்ல த ப்ராசஸ் வேர்பை சோஷியல் ஹெரிட்டேஜ் ஆஃப் குரூப் இஸ் பாஸ்ட் ஆன் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர்னு சொல்லலாம். ஓகேயா, ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? சிக்கு அப்புறம் இ வரும், அதுக்கப்புறம் டி வரும். கரெக்டா? ஓகே, ஸோ ஏன்னா வந்து இந்த ப்ராசஸ் பத்தி பேசின உடனேயே அதை பத்தி ப்ராடர் சென்ஸ்ல சொல்றாங்க. ஓகே, ஸோ அடுத்தது இட் இஸ் அ கான்ஷியஸ் ட்ரைனிங்னு அங்க பேசியிருக்காங்க. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? Okay, may be defined as a process whereby social heritage of group is passed on from one generation to another, whereby the child learns the rules of social behavior. So child learns. Okay, so child வந்து it is learning. So எப்படி it is a conscious training of young ன்னு சொல்லிட்டு சொல்லலாமா? அப்போ வந்து D அதுக்கப்புறமா நமக்கு ஏ வரும். ட்ரைனிங் ஆஃப் யங் ஃபார் த லேட்டர் அடாப்ஷன் ஆஃப் அடல்ட் ரூல்ஸ்க்காக ட்ரெயின் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கையில இருக்கிறது என்ன இருக்கு? பாக்கி பி இருக்கு அண்ட் எஃப் இருக்கு. ஓகே, ஸோ இட் இஸ் அ சினமிஸ் வித் சோஷியலிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு சோஷியலிசம்க்கு வந்து ஒரு ஆப்டா இருக்கு, ஒத்து போகுது அப்படின்னு சொல்லலாம். பட் எது அப்படின்னு பேசும்போது இட் இஸ் அன் அட்டெம்ப்ட் டு ஷேப் த டெவலப்மெண்ட் ஆஃப் கம்மிங் ஜென்ரேஷன் இன் அக்கார்டன்ஸ் வித் த சோஷியல் ஐடியல்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் இட் இஸ் அ சினமிஸ் வித் சோஷியலிசம் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட ஒத்து போகுதுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு இங்க என்ன வரும்? பி, அதுக்கப்புறம் எஃப். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட சீக்வென்ஸ். ஓகே, ஸோ கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணலாம். லாஸ்ட் சிக்ஸ்த் ஒன்க்கு என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு? எஃப். 17th, which of the following should be the fourth ன்னு கேட்டா ஏ. 18th one, so first என்னது? சி. ஓகே, 19th one, third எது? டி. 20, second one எது? இ. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பேரா ஜம்பிள்ஸுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ we are going into comprehension. ஸோ காம்ப்ரிஹென்ஷன் நம்மளுக்கு வந்து 21st கொஷின்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ காம்ப்ரிஹென்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அதோட கொஷின்ஸை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மெமரைஸ் பண்ணிட்டு அந்த க்ளூ வேர்ட்ஸை வச்சு தேடி அது எங்கே வருதோ அங்கே நம்ம ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின். Why is the author apprehensive about the success of the women's bank? Okay, so இதுல வந்து என்ன சொல்ல வராங்க? apprehensive is like fear and anxious இருப்பாங்கல்ல, இந்த விஷயத்துல வந்து ஒரு அப்ரிஹென்சிவ் மோட்ல இருக்கிறது. ஓகே, ஸோ அப்போ சக்சஸ் ஆஃப் விமென்ஸ் பேங்க் பத்தி ஆத்தர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்குறாங்க. பிகாஸ் விமன் ஆர் நாட் சோ கம்பீட்டன்ட் ஆஸ் மென். ஓகே, ஸோ அதனால அவர் வந்து யோசிக்கிறாரா, அப்ரிஹென்சிவா இருக்காரான்னு பார்க்குறாங்க. பிகாஸ் ப்ரீவியஸ் அட்டெம்ப்ட்ஸ் அட் ஃபோக்கஸ்ட் பேங்கிங் சச் அஸ் செட்டிங் அப் ஆஃப் ஆர்ஆர்பிஸ் ஹவ் ஷோன் லிமிட்டெட் சக்ஸஸ் தான் காமிச்சிருக்கு. பிகாஸ் தெர் இஸ் நோ ரெடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் செட்டிங் அப் ஆல் women's bank. The government itself is under severe financial constraints as of now. இல்லைனா all the above. ஓகே, ஸோ அவர் வந்து அப்ரிஹென்சிவாக இருக்காரு about the success of women's bank. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கும்பொழுது விமென்ஸ் பேங்க் பற்றி நம்ம தேடினாலே
கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்க வந்து பார்க்கும்பொழுது ஏதாச்சும் வேர்ட்ஸை கிராஸ் பண்றீங்கன்னா அதை நீங்க பார்த்துக்கோங்க. வேற ஏதாவது கொஷின் கூட நமக்கு யூஸ் ஆகும். ஓகே ஓகே. ஸோ இங்க வந்து அமால்கமேஷன் மர்ஜர்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. ஆர்ஆர்பிஸ். ஓகே. ஸோ ஸ்டார்டிங் 1981 பத்தி கொடுத்துருக்காங்க. ஆப்ரேஷன்ஸ் 10 இயர்ஸ் ஆப்ரேஷன். ஓகே. இங்க ஒரு ஆர்ஆர்பி பத்தி கொடுத்துருக்காங்க. பட் விமென்ஸ் பேங்க் பத்தி இங்க எதுவும் இல்லை. இங்க வந்து ஒரு விமென்ஸ் பேங்க் பத்தி இருக்கு. ஓகே. ஸோ thus there was an acknowledgement that mainstream commercial banks could be effective cater to needs of villages, so as a new type locally oriented banks, the RRBs had to be set up. Okay, this is very similar to the proposed women's bank ambition to address the gender related issues of financial inclusion. Financial inclusion பத்தி தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ இங்க இருக்கு பாருங்க, செட்டிங் அப் பேங்க்ன்றது தான் கொடுத்துருக்காங்க. மிட்டிகேட். Okay. There is both overt covert exclusion in the system. Second, there is both. Okay. There is a guarantee that all women bank is going to mitigate another mitigate நம்ம reduce the problem of financial exclusion of Indian women. My septism also, so அவர் என்ன யோசிச்சிருக்காங்க, also stems na, it originates from the limited success of other previous attempts at focused banking such as setting up of RRB banks. So இதை வந்து நம்ம இங்க பார்த்தோமா? ஃபர்ஸ்ட் இல்ல, செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. Because previous attempts at focused banking such as setting up of RRBs have shown a limited success. So அதை வச்சுதான் அவர் வந்து யோசிச்சிருந்திருக்கிறாரு. ஓகே ஓகே. ஸோ 22nd question போலாம். Find the incorrect statement regarding RRBs. The RRBs were set up as a special channel of credit delivery in rural India. The RRBs were set up to cater to the needs of the villages. Number of urban branches of RRBs has increased over the years. Number of both rural and metropolitan branches of RRBs has increased over the years. Okay. So இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இன்கரெக்டா இருக்கிறது. ஸோ எங்கெல்லாம் ஆர்ஆர்பி இருக்கோ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இங்க வந்து ஸ்பெஷல் சேனல் இருக்குன்றாங்க கிரெடிட் டெலிவரிக்கு. இங்க வந்து ஏதோ நீட்ஸ் ஆஃப் வில்லேஜஸை வந்து கேட்டர் பண்றாங்க. அடுத்தது என்னது, நம்பர் ஆஃப் ஹர்பன் பிரான்ச்சஸ் பத்தி பேசியிருக்காங்க. ரூரல் அண்ட் மெட்ரோபாலிட்டன் ஓகே பிரான்ச்சஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஓகே. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ எங்கெல்லாம் ஆர்ஆர்பிஸ் பத்தி இருக்கோ அங்க வந்து நீங்க ரீட் பண்ணி பார்க்கணும். ஃபுல்லா ரீட் பண்ணிட்டீங்க பேராகிராஃபா அப்படின்னா ஓகே. ஸோ எங்க இருக்க ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி ரீட் பண்ணல அப்படின்னா வந்து இப்படிதான் நம்ம கரெக்டா போக முடியும். ஓகே. ஸோ இங்க வந்து urban and metropolitan பத்தி கொடுத்திருக்காங்க. Ionical, the number of urban and metropolitan branches of RRBs has increased over the years, while that of the rural branches has declined. ஓகே. பட் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பாயிண்ட்ல ஆர்ஆர்பிஸ் வந்து மெட்ரோபாலிட்டன்லயும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரூரல்லையும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தான் பார்த்தோம். பட் இங்க என்ன கொடுத்துட்டாங்க, ரூரல்ல டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஹர்பன்ல தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற இந்த லைன் இட் இஸ் கான்ட்ரடிக்டரி. ஸோ இன்கரெக்ட் தான் நம்மளுக்கு இங்க கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன வரும், 4. இங்க எதுவும் வந்து ஸ்பெசிஃபைடா இதுவும் இன்னும் 2-3 ஆப்ஷன் தப்பா இருக்குன்னு சொல்லல. ஸோ நம்ம ஆப்ஷன் 4. ஓகே. 23rd question. Okay. Which of the following statement are true about the operation of RRBs in the first decade of that inception? Okay. So first decade அப்போ எது வந்து RRB பத்தி ட்ரூவா இருக்குன்னு பேசியிருக்காங்க. They did not reflect the desired results as expected at the time of their launch. To make the RRBs financially sound, the process of mergers, amalgamations were adopted. So இதை பத்தி நடுவில் நம்ம பார்த்தோம். So various committees were formed to address various issues related to operations of RRBs. So operations நிறைய committees form பண்ணன்றாங்க. Mergers and amalgamations நடந்தது. What is mergers and amalgamations? is merger ரெண்டு இதுவும் சேர்றது, amalgamationனால சேர்ந்து ஒரு புது என்டிட்டியை ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இங்க இன்னொன்னு என்ன கொடுத்துட்டாங்க, desired results as expected at the time of their launch. ஓகே. ஸோ இப்போ நம்ம மூணுத்தையும் வச்சு தேடி பார்ப்போம். மூணுமே என்னெல்லாம் ஆப்ஷன்ல இருக்கு, 1 and 3 இருக்கலாம்.
ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து டூ டூ அண்ட் த்ரீ செக் பண்ணுறோம் இல்லை ஒன் அண்ட் த்ரீ செக் பண்ணுறோனாலே என்ன ஆயிடுது ஒன் அண்ட் த்ரீ வருது இல்லை ஒன் அண்ட் டூ வருதுனாலே நம்மளுக்கு ஆல் தி அபவ் வந்துடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இந்த mergers amalgamation பற்றி நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே see over here it's there actually. RRBs. Following this, the RRBs went through the process of recapitalization and amalgamation so as to make them financially sound. So ஒருத்தவங்க financially sound ஆக்கணுன்றதுக்கு அங்கேயும் அந்த பாயிண்ட் இருந்தது. Due to amalgamation and merger, some RRBs became large entities that defeat the way concept of locally oriented banks. So இங்க வந்து இந்த பாயிண்ட் இருக்கா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து செகண்ட் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, செகண்ட் ஒன் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அடுத்தது என்னது? அட்ரஸ் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஆர்ஆர்பிஸ். ஸோ இங்கே வேற ஏதாவது ஆர்ஆர்பிஸ் பற்றி கொடுத்துருக்காங்களா? ஸோ இங்கே வந்து ஐனிக்கலி இந்த பாயிண்ட்டும் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி ரூரல்லையும் இதுலையும் it is increasing சொல்லிட்டு. ஸோ urban and metropolitan branches of RRB has increased over the years while that the rural branches has declined. ஓகே, இப்போ ஒரு பாயிண்ட் நம்ம ஆன்சர் பண்ணும்போது இந்த பாயிண்ட் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்தது ஓகே, ஸோ இங்கே என்ன போட்டிருக்கு? ஸ்டார்டிங் ஃப்ரம் 1981 மோர் தென் டென் கமிட்டிஸ் வேர் செட் அப் டு அட்ரஸ் த வேரியஸ் இஷ்யூஸ். ஸோ இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு தேர்ட்ல பார்த்தோம். ஸோ நிறைய கமிட்டிஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்ற தேர்ட் பாயிண்ட்டும் வந்துருச்சு. அப்புறம் டிசைர்ட் ரிசல்ட்ஸ் வந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல. ஸோ அதை பற்றி எங்கே இருக்கு? ஓகே, ஸோ இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பாயிண்ட்டு. ஸோ வேற ஏதாச்சும் ஆர்ஆர்பிஸ் பற்றி in order to access the proposed launching of RRBs, special conduits of credit delivery in rural and they were supposed to combine. Okay, so இங்க வந்து அந்த பாயிண்ட் நம்ம பார்த்தது முன்னாடி கொஸ்டின் proposed. இதான் அந்த கமிட்டிஸ் பத்தி பேசுறாங்க. பி சிதம்பரம் ப்ரொபோஸ் பண்ணதை பத்தி இங்க பேசியிருக்காங்க. ஓகே, எக்ஸைட்டிங் சம். ஓகே, ஓகே, ஸோ ஆர்ஆர்பிஸ் அவங்க கொண்டு வந்திருக்கிறது வந்துட்டு 2 and 3. ஓகே, இப்போ 1 ஆப்ஷன் நம்ம தேடணும். சரி, 1 2 and 3 நம்மளுக்கு கரெக்டா வந்துருச்சு. 1 and 3 வந்துட்டு இருக்கு. 1 2 and 3 இருக்கு. அப்ப நம்மளுக்கு எது ஆன்சரா வரும்? 5th ஆப்ஷன். ஸோ 1ம் இதுக்குள்ளதான் நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கு. ஓகே, 24th கொஸ்டின். சம்டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி ஆப்ஷன் பார்க்காம நம்ம வந்து ஃபுல்லா தேடிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி இருந்தா கூட நீங்க என்ன பண்ணுங்கன்னா உள்ள வந்து இருக்குன்றது கன்ஃபார்மா தெரியும். 2 and 3 வரதுனால. ஸோ அடுத்த கொஸ்டின் நீங்க போயிடலாம். ரீசன்ஸ் ஃபார் setting up of all women's bank. Okay, financial inclusion of Indian women to address the core issue of attitudinal bias against women, to provide financial assistance and loans only to women professionals. Okay, so reason for setting up all women's bank. ஓகே, மூணு விஷயம். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் பத்தி தேட போறோம். அடுத்து கோர் இஷ்யூ ஆஃப் ஆட்டிடியூடல் பயாஸ் பத்தி தேட போறோம். அடுத்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அண்ட் லோன்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே கீவேர்ட்ஸா எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம போய் தேடலாம். ஸோ நம்ம தேட வேண்டியது விமென்ஸ் பேங்க், ஆல் விமென்ஸ் பேங்க். ஓகே, ஆல் விமென்ஸ் பேங்க், ஆல் விமென் ஓன்லின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஏதாவது ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ஆர் அந்த கோர் இஷ்யூஸ் பற்றி ஏதாச்சும் நீங்கள் பாயிண்ட் பார்த்தா கூட ஜஸ்ட் ஸ்டாப் தேர் அண்ட் ரீட் அபவுட் இட். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேயா? ஓகே, ஸோ இங்கே வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் பற்றி போட்டிருக்காங்க. ஸோ லெட்ஸ் ரீட் திஸ். திஸ் இஸ் வெரி சிமிலர் டு த ப்ரொபோஸ்ட் விமென்ஸ் பேங்க் ஆம்பிஷன்ஸ் டு அட்ரஸ் த ஜெண்டர் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். ஸோ அங்கே வந்து விமென்க்கு மட்டும் கொடுத்துருக்கிறதா போட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் பற்றி நம்ம பார்த்தாச்சு. அடுத்து வந்து கோர் மெயின் ஸ்ட்ரீம் இட்ஸ் வில்லேஜஸ். ஓகே,
Women Bank is going to mitigate the problems of financial inclusion of Indian women. Okay, so இங்க வந்து ஒரு all women bank பத்தி சொல்லியிருக்காங்க. Second, there is no guarantee that all women bank is going to reduce the problem of financial exclusion of Indian women. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதோ இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. So, all women bank is not likely to address the core issues of attitudinal bias against the women, which is so prevalent in our banking institution. Okay. So, இங்க வந்துட்டு ஒரு பாயிண்ட் இங்க ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்க வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ஆஃப் இந்தியன் விமன் நெக்ஸ்ட் டு அட்ரஸ். ஸோ டூ வந்து கன்ஃபார்மா வருது. ஸோ டூ எங்கெல்லாம் இருக்கு? ஏ அண்ட் சின்றது, ஏன்னா பி அங்க இல்ல, ஸோ டூ கண்டிப்பா வரதுன்றதுனால ஏ மட்டும்ன்றது தனியா வரப்போறது இல்ல. ஸோ மைட் பி நம்ம சி செக் பண்ணலாம். ஸோ சி வரல அப்படின்னா, சி கன்ஃபார்மா வரல அப்படின்னா நம்ம ஏ அண்ட் பியை ஆப்ஷன்ல போட்டுடலாம். ஸோ ஏதாச்சும் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பத்தி நம்மளுக்கு இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எலிமினேட் பண்ணணும். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் பத்தி நம்மளுக்கு இருக்கு. ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஒரு லோன்ஸ் பத்தி ஏதாவது கொடுத்துருக்காங்களா பார்த்தீங்கன்னா, இது ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ப்ரொமோட் பண்ணுறதை பற்றியெல்லாம் இருக்குது. ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் சம்திங் ரிலேட்டட், எனக்கு தெரிஞ்சு நம்ம முன்னாடி ரீட் பண்ணும்பொழுது கூட எங்கேயுமே அந்த பற்றி போடலை. ஓகேயா, ஸோ ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் பற்றி போட்டிருந்தது. ஓகே, ஸோ நம்மளுக்கு தேர்ட் ஒன் அங்கே இல்லை. ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 2. ஸோ நம்ம ஏ படிக்கவே இல்லை ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் பற்றி, பட் தேர்ட் வந்து வரல. எலிமினேஷன் மூலியமா கூட we can come to a conclusion. Next one, which of the following needs to be done to promote financial inclusion? So இதை நம்ம படிக்கும் பொழுது நான் இதை சொன்னேன், ப்ரொமோஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ன்றது பேராகிராஃப்ல இருந்தது. இதை ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு போயிடலாம். ஜென்ரல் மைண்ட் செட் டுவர்ட்ஸ் விமன் இன் general and poor women in particular needs to be changed. Next, women should be granted financial aids at comparatively low rate of interest. Next, women வந்து at village level should be educated through meetings, hoardings, banners and posters. It should be made mandatory to bring all rural women under the umbrella of financial inclusion. Okay, so இத்தனை விஷயம் சொல்லியிருக்காங்க. இன்க்ளூஷன்ல இருந்து அவங்கள எப்படி கொண்டு வரதை பத்தி, அம்பரலாக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் எய்ட்ஸ் பத்தி பேசியிருக்காங்க, மைண்ட் செட் டுவர்ட்ஸ் விமன் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தேட வேண்டியது என்னது? ப்ரொமோட் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். நம்ம இந்த வேர்டை பார்த்தோம். இட்ஸ் ஹியர். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துல ரீட் பண்ணலாம். ஸோ attitudinal change in our banking system should be an essential and integral part of all efforts to promote financial inclusion. இதுக்கு மேல பாருங்க, going by this analogy, it must be asked if the women only bank can promote financial inclusion of Indian women unless we address the core issue and exclusion at a more fundamental level. Attitudinal changes in our banking system should be an essential and integral part of all our efforts to promote. Okay, so இங்க வந்து attitudinal part needs to be changed ன்னு சொல்லியிருக்காங்களா? ஓகே, நாட் டூ லாங். இங்க வந்து கமிட்டிஸ் பத்தி போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்க கமிட்டி இன் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அண்ட் எம்பசைஸ் த கரெக்ஷன் ஆஃப் மைண்ட் செட்ஸ் ஆஃப் த பேங்க் ஸ்டாஃப்ஸ். அவ்வளோதான். ஸோ ஜென்ரல் மைண்ட் செட் டுவர்ட்ஸ் விமன் இன் ஜென்ரல் அண்ட் புவர் விமன் இன் பர்டிகுலர் நீட்ஸ் டு பி சேஞ்ச்ட். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் 1. சம்டைம்ஸ் உங்களுக்கு டைரக்டா அப்படியே இந்த சென்டென்ஸ் அவங்க காப்பி அடிச்சிருக்க மாட்டாங்க. சில கண்டென்ட்ஸ் வந்து கண்டிப்பா சேஞ்ச் இருக்கும், பட் மீனிங் வந்து இட் வில் பி எக்ஸாக்ட்லி என்ன கேட்டிருக்காங்களோ அது நம்மளுக்கு இருக்கும். ஓகே, அடுத்தது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்னது? டிஸ்கிரிமினேஷன். ஸோ அகெயின் வி ஆர் பேக் டு அவர் வெக்காபுலரி. ஸோ டிஸ்கிரிமினேஷன் அது பாகுபாடு பார்க்குறதுன்னு சொன்னேன் நான், ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன், இன்சைட், ரெவல்யூஷன், அப்புறம் வந்து டிஸ்டிங்ஷன் ஆர் கான்ட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் சிமிலராக கேட்டிருக்காங்க. ஸோ பாகுபாடுனா டிஃப்ரென்ஸ் மேக் பண்றதுன்னு சொல்லலாம். ஸோ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் நிறைய பார்த்துருப்பீங்களா? ஸோ சிமிலர் வேர்டுக்கு நம்மளுக்கு எதுக்குமே மீனிங் தேவையில்ல, இட் இஸ் டிஸ்டிங்ஷன் தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கோர். ஸோ கோர்னா என்னது? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சென்ட்ரல்னு கூட சொல்லலாம். ரைட்டு, டெம்பரரி, வாஸ்ட், பர்னிங்லாம் வராது. ஸோ இட் இஸ் தேர்ட் ஆப்ஷன். ஸோ சிமிலர் என்னது?
சென்ட்ரல் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சிமிலர் மீனிங் தான் கேட்குறாங்க. ஸ்டெம்ஸ் அப்படின்றதுக்கு. ஸோ இது வந்து நம்ம அங்க பார்க்கும்பொழுது ஒரு விஷயத்துலேருந்து நம்மளுக்கு வர ஐ மீன் ஒரிஜினேட் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். அதாவது கம்மியாகுது, டிக்ளைன் கிடையாது. மூவ்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராக்ட்னா ஒரு ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ற மாரி ஆயிரும். ஸோ இங்க வந்து விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ட் எதுவுமே அந்த இடத்துல கிராமட்டிக்கலா ஃபிட் ஆகல. ஸோ இட் இஸ் ஒரிஜினேட்ஸ். ஸோ ஒரு வாட்டி கூட அந்த வேர்டை நம்ம சர்ச் பண்ணி யூல் ஜஸ்ட் see it once. ஸோ மேலே தான் நம்ம பார்த்தோம். ஸ்டெம்ஸ் இல்லையா? இங்க இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து ஆத்தருடைய வியூ என்னன்ட்டு அந்த அப்ரியன்சிவ்ன்றதை பத்தி பார்த்தோம்ல. ஆல்சோ ஸ்டெம்ஸ் ஃப்ரம் த லிமிட்டெட் சக்சஸ், ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் த லிமிட்டெட் சக்சஸ். ஸோ இதுதான் நான் வந்து சொல்லியிருந்தேன். வேற எந்த வேர்டும் நம்ம போட முடியாது, which is option 5. 29th question. எக்ஸைட்டிங். ஓகே, ஸோ எக்ஸைட்டிங்கா இருக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங், ஸோ ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங், யூஸ்ஃபுல், எலேட்டிங், இது எதுவுமே நம்மளுக்கு வராது. இட்ஸ் சம்திங் த்ரில்லிங்கா இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க. எக்ஸைட்டிங் ஆல்சோ இஸ் த சேம். ஓகே, த்ரில்லிங் ஆர் ஹாப்பி. ஓகே, ரிப்பல்சிவ் அப்படின்னா டிஸ்கஸ்டிங்கா இருக்கிறது. ப்ரொவோகேட்டிங் இஸ் ஆல்சோ லைக் ஆங்க்ரி மோட்ல இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று வரலாம். பட் நமக்கு எது ஆன்சரா இருக்கும்? ஆங்க்ரி. ஹாப்பியா இருக்காங்க. ஸோ இங்க வந்து ஆங்க்ரி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். மிட்டிகேட். ஓகே, நம்ம vocabs படிச்சதா இன்னைக்கு வருது. மிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ரிடக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். ஸோ இங்க வந்து இதுல நம்ம பார்த்த இன்னொரு வேர்டும் இருக்கு. ஓகேயா? என்னன்னு நான் சொல்லி கொடுத்திருந்தேன்? என்ஹான்ஸ்ன்னு சொன்னேன். டு இம்ப்ரூவ்னு சொல்லியிருப்பேன். ஸோ இங்க வந்து மிட்டிகேட் பண்றாங்கன்னா என்ஹான்ஸ் பண்றது தான் இதோட ஆப்போசிட்டா இருக்க முடியும். ஓகேயா? நான் வெக்காப்ஸ் படிக்க ஆரம்பிச்ச பிறகு நான் எடிட்டோரியல்ல இருந்து தான் கண்டிப்பா வேர்ட்ஸ் கொண்டு வரேன். கொஸ்டின் பேப்பர்ல இருந்து கொண்டு வரல. அதுல இருக்க வேர்ட்ஸ் நிறைய இங்க நம்மளுக்கு இருக்கு. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஸோ இங்க வந்து we have done with the comprehension. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம செஷன் ரொம்ப கிளீனா நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தா யூ ஜஸ்ட் பிங் மீ இந்த கமெண்ட். நான் இன்னும் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக எடுக்கிறேன். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் த டே. ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.